தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பல மாஸ்டர் பீஸ் படங்களை கொடுத்து வருபவர் வெற்றிமாறன். அவர் சூரியை கதை நாயகனாகவும் விஜய் சேதுபதியை கதாநாயகனாகவும் வைத்து இயக்கிய திரைப்படம் விடுதலை. இப்படத்தின் முதல் பாகம் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான நிலையில் அதன் இரண்டாம் பாகத்தை கடந்த டிசம்பர் 20 திரைக்கு கொண்டு வந்துள்ளனர். இப்படத்தில் நடிகை மஞ்சு வாரியரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். விடுதலை முதல் பாகத்தில் சூரியின் குமரேசன் கதாபாத்திரத்தை மையமாக வைத்து திரைக்கதை அமைத்திருந்த வெற்றிமாறன் அதன் இரண்டாம் பாகம் முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி நடித்துள்ள பெருமாள் வாத்தியார் கேரக்டரை மையப்படுத்தி கதையை நகர்த்தியிருக்கிறார். இப்படத்திற்கும் இசை ஞானி இளையராஜாவின் பின்னணி இசை பக்கபலமாக இருந்தது. இந்த படத்தை எல்டேட் குமார் மிகப்பெரிய பொன் செலவில் தயாரித்துள்ளார். விடுதலை 2 படம் விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்றாலும் முதல் பாகம் அளவுக்கு இல்லை என்பதை ஆடியன்ஸின் கருத்தாக உள்ளது. இதனால் ஒரே வாரத்தில் விடுதலை 2 படத்தின் வசூல் மலமளவென குறைந்துள்ளது. இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் 40 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. வெற்றிமாறன் இயக்கிய படங்களில் இப்படம் தான் பாக்ஸ் ஆபீஸில் தோல்வியை சந்திக்கும் படமாக இருக்கும் என பேச்சு அடிபட்டு வந்த நிலையில் நேற்று விடுதலை 2 படக்குழு அப்படத்தின் சக்சஸ் மீட்டை கொண்டாடியுள்ளனர். விடுதலை 2 படத்தின் வெற்றி விழாவில் அப்படத்தின் ஹீரோக்கள் சூரி மற்றும் விஜய் சேதுபதி கலந்து கொள்ளவில்லை. இருப்பினும் வெற்றிமாறன் மற்றும் அவரது உதவி இயக்குநர்கள் படக்குழுவினர் கலந்து கொண்டனர். அப்போது தயாரிப்பாளர் எல்டேட் குமார் ஆளுயர் மாலையை வெற்றிமாறனுக்கு அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இது குறித்த புகைப்படங்களும் இணையத்தில் வைரலாகின்றன. இருப்பினும் விஜய் சேதுபதி சூரிய ஆகியோர் வெற்றி விழாவில் அப்சென்ட் ஆனது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. அவர்கள் பட ஷூட்டிங்கில் பிஸியாக உள்ளதால் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை என கூறப்பட்டாலும் விடுதலை 2 படத்தின் ரிசல்ட் தெரிந்து இதற்கு ஏன் வெற்றி விழா என புறக்கணித்திருக்கவும் வாய்ப்பிருப்பதாக நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். விடுதலை முதல் பாகத்தில் மலைப்பகுதியில் மக்கள் வாழும் இடத்தில் சுரங்கம் அமைத்து வளங்களை சுருண்ட நினைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக புரட்சி வெடித்து மக்கள் படை ஒன்று உருவாகிறது. அதை தலைமை வகிக்கும் பெருமாள் வாத்தியார் விஜய் சேதுபதி என்ற கதாபாத்திரத்தை சுற்றியே கதை நகர்கிறது. புரட்சி செய்யும் மக்கள் படைக்கு எதிராக அரசாங்கம் சிறப்பு போலீஸ் படையை அப்பகுதிக்கு அனுப்புகிறது. அதன் சீஃப் ஓட்டுநராக குமரேசன் என்னும் கதாபாத்திரத்தில் சூரி நடித்திருக்கிறார். முதல் பாகத்தில் குமரேசன் கதாபாத்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது போல் இரண்டாம் பாகம் முழுக்க முழுக்க பெருமாள் வாத்தியாரின் பின்கதைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பெருமாள் வாத்தியார் யார்? அவர் எப்படி இந்த தமிழர் மக்கள் படையை கட்டமைத்தார்? அவருக்கான அடிப்படை தத்துவ கோட்பாடுகள் என்ன? அவரை உருவாக்கியது யார்? ஆயுத போராட்டத்தை அவர் கையில் எடுத்ததற்கான காரணம் என்ன என்பதுதான் இரண்டாம் பாகத்தின் திரைக்கதை என்கிறது. முதல் பாகத்தில் புரட்சியாளர் பெருமாள் வாத்தியார் கைது செய்யப்படுகிறார். அதன் தொடர்ச்சியாக இரண்டாம் பாகத்தில் மலையில் இருந்து குமரேசன் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் அவரை வேறு இடத்திற்கு அழைத்து வருகிறார்கள். வழிநெடுக பெருமாள் வாத்தியார் தனது வாழ்க்கை பயணத்தை விவரிக்கிறார். இந்த நிலையில் அவரின் பின்கதை குமரேசனை எப்படி பாதிக்கிறது என்னும் போக்கில் கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ளது. வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை 2 வலுவான கதைக்களத்தை கொண்டிருப்பதாக தெரிகிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் இந்த திரைப்படம் கம்யூனிசத்திற்கான ஒரு கையேடு என்றும் கூற விரும்பும் கம்யூனிச கருத்தை எளிமையாக்கி இன்றைய பாமர மக்களுக்கும் எளிதில் புரியும் வகையில் படம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.